பிரச்சனை வருதுன்னா உங்களை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். ஒரு மாறுதல். யோபு கேட்கிறார், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். காய்ச்சல் வந்தவுடனே முதல்ல முறுமுறுக்கிறது ஆண்டவர் தான். கஷ்டம் வந்தவுடனே முதல்ல முறுமுறுக்கிறது ஆண்டவர் தான். வேலை கிடைக்கலன்னா உடனே கேட்ப, ஆண்டவரே உங்களுக்கு நான் என்ன முறை வச்சேன்? உங்க வேதத்தை தூக்கிட்டு போனேன்ல, உங்களுக்காகவே வாழ்க்கையில வாலிப பிராயத்துல எத்தனையோ காரியத்தை உமக்காக வேண்டாம்னு வச்சேன்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை? ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் உபத்திரவம். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை உபத்திரவம். பொறுமையா காத்திருக்கணும். பாடுகிறவர்களாய் கடந்து வந்தாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாடு வருதா இயேசு உங்களை ரொம்ப லவ் பண்றாருன்னு அர்த்தம். கஷ்டம் வருதுன்னா இயேசு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். ஒரு மாறுதல். யோபு கேட்கிறார், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். காய்ச்சல் வந்தவுடனே முதல்ல முறுமுறுக்கிறது ஆண்டவர் தான். கஷ்டம் வந்தவுடனே முதல்ல முறுமுறுக்கிறது ஆண்டவர் தான். வேலை கிடைக்கலன்னா உடனே கேட்ப, ஆண்டவரே உங்களுக்கு நான் என்ன முறை வச்சேன்? உங்க வேதத்தை தூக்கிட்டு போனேன்ல, உங்களுக்காகவே வாழ்க்கையில வாலிப பிராயத்துல எத்தனையோ காரியத்தை உமக்காக வேண்டாம்னு வச்சேன்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை? ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் உபத்திரவம். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை உபத்திரவம். பொறுமையா காத்திருக்கணும்.